பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பேசி வருகிறேன். என்ன பேசி வருகிறேன்? இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் தீமைகள் என பல செய்திகளை கேட்கிறோம். நமக்கு கூட தோணுது, என்னையா உலகம் இப்படி கெட்டு போச்சேன்னு நினைக்கிறோம். மனுப்புத்திரர் இருதயம் இப்படி தீமை செய்கிறதுக்கு தைரியமாக இருக்காங்களேன்னு சொல்கிறோம். ஆனால் பிரசங்கி முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டார். எனக்கு கண்பானே, உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. என்ன பிரதர்வீங்க, உங்கள் பைபிளை கையில் எடுத்து, இந்த 2 கண்ணும் தெரியாது, அவர் கையில் ஒன்றும் இல்லாமல் இப்படி கையை வச்சு கீபோர்டை மட்டும் வச்சு உட்காந்துருக்காரு. இவர் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது, வெரிஃபிகேஷனுக்காவது உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன். சாலமோன் எழுதின பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா. குணப்பட்டு பாபி தேவ கோபம் பெறும் மேபி, குணப்பட்டு பாபி தேவ கோபம் பெறும் மேபி, இப்போ குணப்பட்டு பாபி தேவ கோபம் பெறும் மேபி, இப்போ குணப்பட்டு பாபி குணப்பட்டு பாபி தேவ கோபம் பெறும் மேபி, குணப்பட்டு பாபி தேவ கோபம் பெறும் மேபி, இப்போ குணப்பட்டு பாபி. பொழுதினில் காயம் மறைந்து சீலமதாகவே, காண பொழுதினில் காயம் மறைந்து காலம் இருக்கை சீலமதாகவே, குணப்படு பாவி தேவன் கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. கட்டளை நீ மறந்தால் பாவ கற்பனையை துறந்தால், கட்டளை நீ மறந்தால் பாவ கற்பனையை துறந்தால், பக்தி உண்மை தேடினார் பொல்லா பாவ வழி தேடினார், பக்தி உண்மை தேடினார் பொல்லா பாவ வழி தேடினார், புத்தி கெட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, உத்தமமை பெறா கத்தி அழைக்கிற, குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேவி, குணப்படு பாவி தேவ
அரசனை போ தன்னை தாழ்த்தும் மனசனை போ அரசனை போ தன்னை தாழ்த்தும் மனசனை போ பாவி மனசியை போ மனம் படைத்த பேதொரு போ தேவனுக்கு தீமை செய்தேனென்று கூவி புலம்பினன் ஆவியின் சொற்படி குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவே குணப்படு பாவி குணப்படு பாவி. நல்லா கவனிங்க. அநேக நேரம் நாம் மறந்துடுறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுக்க சொன்னேன். எத்தனை பேர் மறந்துருப்பீங்க தெரியாது. ஆனால் பாட்டை கேட்டு பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை. நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி என்னன்னா, என்ன செஞ்சாலும் தண்டனை கிடைச்சிருதா? நிச்சயமா கிடைக்குங்க. ஏன்னா உன் தீமை உன்னை தண்டிக்கும். மறந்துடாதீங்க. துர்க்கிரியைகளுக்கு தக்கதாக தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால். ஏன்னா இன்னைக்கு கோர்ட்டில் போனோம்னா எத்தனை வருஷம் ஆகுது, என்னைக்கு தண்டனை கிடைக்கிறது? ஐயா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று தான் தீர்ப்பு சொல்லுவார். மறந்துடக்கூடாது. இது எல்லார் வாயிலிருந்து வரும். எனக்கு கண்வானுடைய தெய்வத்தின் நீதி நிச்சயமாக உண்டு. ஆனால் அது உடனே கிடச்சிடாது. ஏன்னா இரக்கமுள்ள தெய்வம் கொஞ்சம் மனம் திரும்புவானான்னு பார்க்குறார். துர்ச்செய்கைக்கு தக்க தண்டனை சீக்கிரத்தில் நடவாதபடியினால் மனுபுத்திரரின் யாருடைய இருதயம்? மனுஷர், நீங்களும் நானும் தான் மனுஷன். மனுபுத்திரருடைய இருதயம் பொல்லாப்பை செய்வதற்கு அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. என்னைக்கு கிடைச்சிட போகுது? இப்போ ஒரு காரியம் தொலைக்காட்சியில் வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. 2001 நடந்த ஒரு தவறு. ஒரு குடும்பம் கணவன் மனைவி வாழ்ந்தாங்க. இந்த கணவன் மனைவி பக்கத்து வீட்டில் ஒரு கொலை நடந்துச்சு. ஆகையினால அவங்களையும் விசாரிக்கிறதுக்கு இந்த குடும்பத்தையும் அழைத்து கொண்டு போனாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால. ஏன்னா காவல்துறை நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நண்பன் ஒத்துழைப்பு தரணும். நிச்சயமாக நமக்காகத்தான் காவல் பார்க்குறாங்க. இரவு பகல் பார்க்காம ஓய்வு ஒளிவு இல்லாமல் பணியாற்றுகிறார்கள். நிச்சயமாக வரவேற்கணும். ஏன்னா அவர்கள் என்ன செய்தாங்க, கூப்பிட்டோன்னா மதித்து போகணும். ஏன்னா வேதம் அதைத்தான் சொல்லுது. மேலான எந்த அதிகாரத்துக்கும் நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வேதம் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு என்ன செய்கிறான்? எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இவங்க விசாரணைக்கு கூப்பிட்ட உடனே இந்த குடும்பத்தார் என்ன செய்தாங்க? போனாங்க, கணவன் மனைவி. அங்கே போயிருக்கும்போது ஒரு 3 பேர் டிவியில் பேரே சொன்னாங்க. ஆனால் நம்ம பேர் சொல்லக்கூடாது. 3 நபர்கள் அங்கே இருந்தாங்க காவலில். போன உடனே இந்த கணவன் மனைவியை இரவில் அழைச்சிட்டு போய் வச்சிருந்து கணவன் போய் சொன்னாராம், ஏங்க எங்களுக்கு இந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க, நாங்கள் வாட்டில் ஒரு தனியாக குடும்பம் பக்கத்தில் இருக்கோம், எங்களை விட்டுருங்க. என்ன பேசுகிறேன் அப்படின்னு ஓங்கி கன்னத்தில் ஒருத்தர் அடிச்சிட்டார். உடனே மனைவி கேட்டாங்க, ஏங்க அது என்ன கேட்டார்? எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் தானே, நீ என்ன அவருக்கு சப்போர்ட்டு அப்படின்னு கடையில் 2 பேரையும் போட்டு அடித்து கண்ணுக்கு நேரம், புருஷனுடைய கண்ணுக்கு நேரம், நான் சொல்லலைங்க, தொலைக்காட்சியில் ஓப்பனாக வந்தது. கண்ணுக்கு நேரம் அவருடைய மனைவியை மானவங்கப்படுத்திட்டாங்க. 3 பேர் செஞ்சு தவறு செய்தாங்க. இது நடந்தது எப்போ? 2001.
ஆனால் தீர்ப்பு எப்போ வந்துச்சு தெரியுமா? 2025. எத்தனை வருஷம் கழிச்சு? 24 வருஷம் கழித்து தீர்ப்பு வந்துச்சு. என்ன தீர்ப்பு வந்துச்சு? அவங்களுக்கு 3 பேருக்கும் தண்டனை கிடச்சி. காரணம் என்ன? இந்த 3 பேரும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த குடும்பத்தை சீர்கெடுத்துட்டாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரே மன வருத்தம், ஒரு தவறு செய்யாமல் ஏன் எனக்கு இந்த வேதனை? அவள் இருதயத்துக்குள்ளேயே வச்சு புலம்பிக்கிட்டு இருந்தா. சில நேரம் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுவாளாம். நான் கொஞ்சம் இதை யோசித்து பார்த்தேன். புருஷன் எத்தனையோ ஆறுதல் சொன்னாலாம். நாம் பாடுறோம்ல, கண்ணீரை சிந்தி கலங்கிடும் போது கலங்காதே என்று கனிவோடு உரைத்து, கண்ணீரை சிந்தி கலங்கிடும் போது கண்ணீரை சிந்தி கலங்கிடும் போது கலங்காதே என்று கனிவோடு உரைத்து, கர்த்தரின் வார்த்தை இவ்வேளை தேற்றும், கர்த்தரின் வார்த்தை இவ்வேளை தேற்றும், இதயத்தை திறந்தாலும் மனப்புள்ளை நாற்றும், இதயத்தை திறந்தாலும் மனப்புள்ளை நாற்றும், கண்ணில் நீரோட்டம்மா நெஞ்சில் போராட்டம்மா, வாழ்வினிலே என் தீரா மனவாட்டம்மா, கண்ணில் நீரோட்டம்மா. எனக்கு அன்பானவர்களே, இந்த பெண் அநேக நேரம் இரவில் உட்கார்ந்து அழுவாளாம். ஏன்னா நீதி எனக்கு கிடைக்கலையே, நான் எந்த தவறுமே செய்யலையே, ஏன் எனக்கு இந்த தீமை? ஏன்னா அந்த பெண்ணுக்கு நடந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாமளாக இருந்தால் எப்படி கண்ணீர் விட்டுருப்போம். தான் புருஷன் கண்ணுக்கு நிறைய 3 பேர் மானபங்கம் செய்தாங்களாம். இன்னைக்கும் அப்படித்தான் நடக்குது. கல்வி போதிக்க வேண்டிய ஆசிரியர் மாணவிகளை கெடுக்கிறான். ஏன் ஐயா, ஏன்? துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரத்தில் நடக்கிற, அதனால பொல்லாப்பு செய்யறதுக்கு பயமே இல்லாமல் போச்சு. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்க, தீமை உன்னை கண்டிக்கும். கண்டிப்பாக தீமை செஞ்சா உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் மாற்றமே கிடையாது. இவன் தினம் அழுவாளாம். புருஷன் எந்திரிச்சு உட்காந்து ஆறுதல் சொல்லலாம், ஏம்மா நடந்து வச்சு என்னம்மா செய்கிறது? அவள் சொல்லலாம், உங்களை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்களே. அடித்தது மட்டும் இல்லை, உங்கள் கண்ணுக்கு நேரே என் புடவையெல்லாம் உருவி அசிங்கப்படுத்திட்டாங்களே, இனி எப்படி நான் வாழ்வேன்னு சொல்லி அவளால் ஜீரணிக்கவே முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூ ஆர் ஆல்சோ பிலாங்கிங் டு a female character. If you can able to realize, நீங்களும் பெண்ணாக இருந்தீங்கன்னா அதை உணர முடியும். இப்படி ஒரு செய்யாத இடத்துல மாணவங்க செய்யப்பட்ட எத்தனை வேதனை இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அவள் அழுதுகிட்டே இருந்து ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாலாம், கிணத்துல போய் குதிக்க போயிட்டா. குதிக்க போன உடனே புருஷன் அவளுக்காக முழிச்சே இருந்தவன். ஏன்னா கணவன் மனைவி அன்புங்கிறது சாதாரணம் கிடையாதுங்க. ஏதோ ஒரு மாம்சீக இச்சைக்காக இணைத்தது அல்ல தேவன். கணவன் யார்? வேதம் சொல்லுது, மனைவிக்கு புருஷன், கிறிஸ்து சபைக்கு எப்படி தலையாக இருக்கிறாரோ மனைவிக்கு புருஷன் எப்படி இருக்கிறான்? தலையாக இருக்கிறான். அதனால மனைவிகளுக்கு சொல்லியிருக்கு, கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் இருக்கு. அதே போல மனைவியை தள்ளிவிடவும் கூடாதுன்னு வேதமே சொல்லி இருக்கிறது. உன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. எனக்கு அன்பானவர்களே, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இத்தனை காரியம் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, மனைவிங்கிறது
வீட்டுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு. அவள் வியாபார கப்பல் நீதிமொழிகள் சொல்லுகிறது. அவள் அதிகாலை இருட்டோடு எழுந்து தன் வேலைக்காரனுக்கு படி அளக்கிறான்னு எழுதியிருக்கு. அவள் தன் கைகளினால் ஒரு வேலையை செய்கிறான்னு சொல்லி குடும்பத்தை குறித்து இவ்வளோ அழகாக எழுதியிருக்கு. இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதனையை பகிர்ந்துக்கிற, யாரும் ஆறுதல் சொல்ல இல்லை. சில நேரங்களில் வேதனைப்பட்டு தாங்க முடியாமல் ஒரு நாள் போய் கிணத்துல குதிச்சிட்டான். புருஷன் இவ கண்ணு தூங்கட்டுன்னு அவன் காத்திருப்பான், அவன் தூங்கிடுவார்னு இவ காத்திருப்பான். இப்படி இருந்தாலும் ஒரு நாள் கிணத்துல குதிச்சோடனே அந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்தவங்களாம் ஓடி போய் எழுப்பி அவளை காப்பாற்றிட்டான். ஆனால் அவளுடைய கண்ணீரை துடைக்க முடியல, அவள் வேதனையை தீர்க்க முடியல. ஒரு நாள் இவனும் பார்த்தான், அந்த வேதனை தன்னால் தாங்க முடியல. ஒரு நாள் தன்னையே அழித்துக் கொள்வதற்கு விஷத்தை குடித்து விட்டான். எப்படியோ இவனை காப்பாற்றி கொண்டு போய் டையிங் டிக்ளரேஷன் பாங்க ஆங்கிலத்தில், மரண வாக்கு மூலம். அதை கேட்கும்போது அவன் கதையை சொன்னானா, ஐயா நாங்கள் இப்படி ஒரு தவறும் செய்யாமல் என் மனைவி கொடுமைப்படுத்தப்பட்டாள், நான் இருந்தும் அதை ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா என்னையும் அடித்து போட்டுருந்து அவளையும் மானவங்கப்படுத்தி அந்த வேதனை எங்கள் இருதயத்தை விட்டு போகவே மாட்டேங்குதியா. இன்றைக்கி அந்த துக்கத்தை என்னால் தீர்க்க முடியல, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன். என் மனைவி ஏற்கனவே கிணத்துல குதிச்சா, இன்றைக்கி நான் விஷம் சாப்பிட்டேன், ஆனால் என்னை காப்பாற்றிட்டீங்க. இதற்கு காரணம் என்னன்னு அந்த கண்ணீர் கதையை சொன்னபோது, ஒரு அதிகாரி நல்லவர் இருந்தாராம். மனுஷன்லையும் நல்லவர்கள் உண்டு, சிலர் நல்லவங்க இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் நம்ம நம்ப முடியல எல்லாரையும். யார நம்புவேன் நான், யார வெறுப்பேன் நான், யார நம்புவேன் நான், யார வெறுப்பேன். நல்லவன் போல நடிச்சவங்க அடுத்தருவல விட்டு போட்டானே, என்ன செய்வேன் எம்பெருமானே. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க அடுத்தருவல விட்டு போட்டானே, என்ன செய்வேன் எம்பெருமானே. என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் யார நம்புவேன் நான், யார வெறுப்பேன் நான், யார நம்புவேன் நான், யார வெறுப்பேன். கொழுத்து போய் தேவனை நான் உம்மை பகச்சே. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சே, ஐயா கொழுத்து போய் தேவனை நான் உம்மை பகச்சே. உழுத்து போன மனுஷ வாழ்வை நான் பார்த்தேன், உழுத்து போன மனுஷ வாழ்வை நான் பார்த்தேன். திகச்சு போய் தேவனை நான் உம்மை நினைச்சேன், அது திகச்சு போய் தேவனை நான் உம்மை நினைச்சேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டானே, என்ன செய்வேன் எம்பெருமானே. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டானே, என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் யார நம்புவேன் நான், யார வெறுப்பேன் நான், யார நம்புவேன் நான், யார வெறுப்பேன். எனக்கு அன்பானவர்களே, அவன் சொன்ன கதைக்கு உடனே அதுக்கு ஒருத்தர் நல்லவர் இருந்தார். அந்த கேஸ் ஃபைல் பண்ணார். 24 வருஷம் அந்த வழக்கு நடந்துச்சு. 25 ஒரு பெண் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்க. இவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அந்த வேலையை விட்டு 2010-15. ஆனால் நீதி கிடச்சது. எப்படி கிடச்சது தெரியுமா? ஒருத்தர் 78 வயசு, ஒரு 68 வயசு, ஒருத்தர் 67 வயசு, 10 ஆண்டு சிறை தண்டனை கிடச்சது.
ஆனால் காலம் கடந்து தான் கிடச்சது. நிச்சயமாக அவர் செய்த தீமை எவ்வளவோ தப்பிச்சு வந்தாங்க. ஏன்னா பதவியில் இருக்கும்போது பதவியை பயன்படுத்தி தப்பிச்சாங்க. அதுக்கு பின்னாடி பணபலத்தில் கூட தப்பிச்சிருக்கலாம். ஆனால் நீதி ஒரு நாளும் மாறாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 119 164 படி, உமது நீதி நியாயங்கடி நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிக்கிறேன். நினைக்க சொல்றேன், நீதி அவர் செய்வார். ஆனால் ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம தீமை நம்மை கட்டாயம் என்ன செய்யும்? தண்டிக்கும். மாறுபாடு நம்ம என்ன செய்யும்? கண்டிக்கும். இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கங்க. ஒருவேளை நீங்கள் தீமையை அனுபவித்தவர்களாக இருக்கலாம். எத்தனையோ தீமைகளை கண்டு மனம் சோர்ந்து இருக்கலாம். உங்கள் தீமைக்கும் நிச்சயமாக ஒரு நீதி இல்லாமல் போகாது. ஒருவேளை தீமை செய்து விட்டு, ஐயோ நான் அறியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னா இன்னைக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஆண்டவரே நான் அறியாமல் செஞ்சேன், ஆண்டவரே. அறியாமல் காலங்களை தேவன் காணாதவர். ஆனால் அறிஞ்ச பிறகு மனம் திரும்பணும்ல. இன்றைக்கு இந்த உபவாச நாட்களில் 40 நாள், ஐயா நீங்களும் ஒருவேளை ஒரு நாள் யார்கிட்டையும் மனுஷன்ட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, மனுஷன்ட்ட போய் ஒப்புரவாக வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு சிறிய இச்சையோடு பார்க்குற எவனோ அவளோடு விச்சவன் செஞ்சாச்சு. அதுக்காக ஒரு பெண்ணிட்ட போய் நான் உன்னை இச்சையோடு பார்த்தேன்னு சொல்லி ஒப்புரவாக சொல்லலை வேதம். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஆண்டவரே நான் செய்த தீமையை மன்னிங்கப்பா, அது எனக்கு தண்டனையாக வருமுண்ட, அந்த தீமையை மாற்றுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா எங்கள் சபை எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ வந்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்கள் எந்த காணிக்கை வரும் நம்பி இந்த சபையை வைக்கலை. ஏன்னா அவங்க வர்ற காணிக்கை கரண்ட் பில்லு கூட பத்தாது. நானே உங்களோட பில்லை தாரேன், வந்து பாருங்கள். ஒரு மாதத்துக்கு அதுவும் கமர்ஷியல் கரண்ட்டு ஒரு சபைக்கு 5000 ரூபாய்க்கு மேலே வரும். 2 சபைக்கு பில்லு 10,000. அந்த காணிக்கை எண்ணி பார்த்தா கூட 5 ரூபா கூட வந்திருக்காது. அப்புறம் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த ஊழியத்தை பண்ணுறீங்க? இவர்களும் கெட்டு போயிடக்கூடாதே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமே. ஏன்னா ஒரு மனுஷன் பெரிய கோடீஸ்வரன் வந்து கேட்டான், மார்க் 10:17 வந்து ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு கேட்டான். அது நீங்கள் அநேக முறை வாசிச்சிருப்பீங்க. மார்க் 10:17 என்ன கேட்டான் தெரியுமா? ஒரு மனுஷன் ஓடி வந்து, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்யணும்? வேற எல்லாம் செய்யலாம், அந்த நித்திய ஜீவனை பெறணுமே. அதுக்காக இந்த பாடு. நீங்களும் இந்த ஊழியத்தில் கர்த்தர் ஏவினால் பங்கு பெறலாம். ஒவ்வொரு வாரமும் கடுதிராங்களை கூட்டு வரதுக்கு மட்டும் 4000 ரூபா வேனுக்கே செலவழிக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் பிரதர் ஒரு சொந்த வேன் இல்லையா? ஆண்டவர் கொடுக்காமல் எப்படி வாங்க முடியும்? ஏன்னா 2 கண்ணும் தெரியாது. இவங்கள்ட்ட போய் ஆளு கொஞ்சம் போடுங்க நான் சொல்ல முடியாது. ஏன்னா இவர்களும் ரட்சிக்கப்படணும், அறிந்தவங்க தான் இதுக்காக உதவ முன் வரணும். அது மட்டும் இல்லை, ஒரு ரூம் கட்டியிருக்கு திருநெல்வேலிலாம் 10 பேர் வந்து மொத்தமாக தங்கியிருக்காங்க. இன்னும் 5-6 பேர் இடம் கேட்டால் அவங்களுக்கு இடம் கொடுக்குறக்கு இடமில்லை. இப்போமே இடமில்லைங்கிறோம். வயது முதிர்ந்தவங்க, வேலையே செய்ய முடியாதவங்க எத்தனை பேர். மதுரையில் பெண்களுக்கு வச்சுருந்தோம். இப்போ அந்த ஓடு உடஞ்சி போய் திரும்ப ஓடு ஓடக்கூடாது, சென்ட்ரிங் போடணும்னு முயற்சி பண்ணிட்டு வரோம். 6 லட்ச ரூபா அதுக்கு. ஆண்டவர் தான் எழுப்பி தரணும். பார்வையற்றோர் செத்தா கூட மறிப்பா அடக்கத்துக்கு கூட சொந்தக்காரங்க வரமாட்டாங்க. எனக்கு அன்பான எப்போதும் ஒரு ஃபியூனரல் ஃபண்ட் வச்சுருக்கணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம், இந்த ஆத்மாக்களை அழைத்து வரக்கு உதவலாம். ஒரு நல்ல ஊன்றுகோல், பார்வையற்றவங்களுக்கு கண்ணாக இருக்கிற ஊன்றுகோலை கொடுக்குறதுக்கு. நீங்கள் சொல்லுங்க, எப்போ ஊன்றுகோல் சொல்கிறீங்களே பிரதர், இது இல்லாமல் ஒரு அடி கூட நடக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாகன நெருக்கடியில் ஒரு மாதத்துக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுத்தா கூட பத்தாது. ஏன்னா அவ்வளோ வாகன நெருக்கடி இருக்குது. கவனிக்காமல் வாகனத்துக்குள்ளே ஒருத்தருக்கு முட்டிக்கிட்டு நிற்கிறான். இவங்க கம்பை வச்சு போகிறவங்க ஒரு வாகனம் தட்டிட்டு அவன் நின்று பதில் சொல்லிட்டான், கம்பு ஒடிஞ்சு போகும். எப்பவும் கம்பு வச்சுருக்கணும். மாதத்துக்கு ஒன்று கொடுத்தா கூட எங்களுக்கு பற்றாது. எப்போதும் இந்த ஊன்றுகோல் கொடுப்பதற்கு இருக்கணும். அது மட்டும் இல்லை ஐயா, எத்தனையோ பேர் நல்ல துணிமணி கூட இல்லாமல் இருக்கிற பெண்களும் உண்டு, ஆண்களும் உண்டு. கர்த்தர் உங்களை ஏவினா நீங்களும் இதற்கென்று உதவலாம்.
ஆனால் கட்டாயமில்லை, விசனமாய் அல்ல. ஒரு கேட்பீங்க, எப்படி பிரதர் உதவ? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக உதவலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் பில்லு வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளே உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து பார்க்கலாமா? தாராளமாக வந்து பாருங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட அந்த தீமையில மனம் உழைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீதியின் தேவன் என்பதை வெளிப்படுத்தும். எத்தனையோ பேர் மனவேதனையோடு, வியாதியின் கொடுமையோடு, பிறரிடத்தில் கூட சொல்லி முடியாத வேதனைகளோடு அமர்ந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கலாம். அவர்களுக்கு ஆறுதலை கொடும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ வைக்கிற தெய்வமே, தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பிரிந்த பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். கணவனை பிரிந்த மனைவிக்காய் ஜெபிக்கிறேன். மனைவியை பிரிந்த கணவனுக்காய் ஜெபிக்கிறேன். மனைவி இருக்கும் போதே ஐயா தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடோடு இருக்கிற மனைவிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்னால, பிரஷர்னால கை கால்களை இழந்து வேதனைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நடக்க முடியாம தவழ்ந்து திரிகிற என் அன்பு சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும், விடுதலை தாரும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.